Hi students, welcome back to Chemistry Lab. So நம்ம last video என்ன பார்த்தோம்னா Nernst equation பார்த்தோம் இல்லையா? So அதோட continuation தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது applications of Nernst equation. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா derive Nernst equation and write its applications அப்படின்னு கேட்பாங்க. So அப்ப நீங்க வந்து அந்த derivation ஃபுல்லா எடுத்துட்டு கூடவே வந்து applications-ஐயும் சேர்த்து தான் எழுதணும். ஓகே? So வாங்க வீடியோக்குள்ள போலாம். Applications of Nernst equation. So, என்ன applications ன்றத பார்க்கலாம். It is used to calculate the electrode potential of the unknown metal. Okay? So, அப்ப ஒரு unknown metal இருக்கு அப்படினா அதோட electrode potential வந்து இந்த equation பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணலாம். ஓகே? இப்போ electrode potential னா என்ன? reduction potential, oxidation potential இருக்கு இல்லையா? அதுதான் electrode potential. இப்போ அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு unknown metal க்கு கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி corrosion tendency of the metal is predicted. Corrosion tendency னா என்ன? metals இருக்கு. சோ வந்து அது வந்து என்ன பண்ணும்? corrosion tendency னா என்ன? corrosion ஏற்படும் இல்லையா? metal அயன் இருக்கு, அயன்ல வந்து corrosion ஏற்படும். சோ அந்த corrosion tendency வந்து ஒரு மெட்டலுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? predict பண்ணலாம். அதுக்கு அடுத்து it is used to calculate the EMF of the cell. EMF னா electromotive force. இல்லையா? அப்போ ஒரு செல்லோட EMF வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஓகே? ஒரு செல்லோட EMF கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி concentration of the reactant is calculated using electrode potential. அப்ப reactant இருக்கு, product இருக்கு. reactantனா என்ன இருக்கும்? லெஃப்ட் சைடுல இருக்குது. product ரைட் சைடுல இருக்குது. இப்போ M வந்து M N plus electrons gives M அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? அப்ப அதுல வந்து ப்ராடக்ட் வந்து M, ரியாக்டன்ட் வந்து Mn+. இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனை நம்ம எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம், யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். அது ஒரு அப்ளிகேஷன், Nernst equation உடைய அப்ளிகேஷன். அதுக்கு அடுத்து concentration of the solution in galvanic cell is determined. ஓகே? இப்போ galvanic cellல சொல்யூஷன் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சொல்யூஷனுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கு. அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? டிட்டர்மைன் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி? Nernst equation பேஸ் பண்ணி நம்ம அந்த செல்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை டிட்டர்மைன் பண்ணலாம். அதுக்கு அந்த சொல்யூஷனுடைய pH அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணலாம். சோ எப்படி அப்படின்னா by measuring EMF. அப்போ அந்த ஒரு செல்லுடைய EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த செல்லுடைய அதாவது அந்த சொல்யூஷனுடைய அந்த செல்லுல இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா? அந்த சொல்யூஷனுடைய pH வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். அது ஒரு அப்ளிகேஷன். அதுக்கு அடுத்து applications of EMF series. சோ இது வந்து நம்ம தனியாவே பார்க்கக்கூடிய ஒரு क्वेश्चन தான். அதாவது applications of EMF seriesன்றது ஒரு பிக் क्वेश्चनல வரக்கூடியது. ஆனா இது வந்து Nernst equation-ஐ பேஸ் பண்ணி வருது. சோ அதனால டாபிக் மட்டும் நான் இத வந்து உங்களுக்கு சொல்றேன். இதோட பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் வந்து இன்னொரு வீடியோல ஃபுல் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது calculation of standard EMF. Standard EMF அத வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி relative ease of oxidation or reduction. So oxidation reaction, reduction reaction electrodes நடக்கும் இல்லையா? ஆனோட்ல கேத்தோட்ல. அது வந்து எந்த அளவுக்கு நடக்குதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி displacement of one element by another. Displacement or replacement. The EMF series ன்னு ஒன்று இருக்கும். எல்லா மெட்டல்ஸ் தான். அத ஒன்னு ரிப்ளேஸ் பண்ணி இன்னொரு எலிமெண்ட் எப்படி டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகுது அப்படின்றது. அதே மாதிரி determination of free energy and K for the reaction. Free energy னா delta G, K னா constant. சோ அப்ப ரியாக்ஷன் உடைய delta G and K வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். அதே மாதிரி ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மென்ட் பிஹேவியர் அந்த EMF சீரியஸ்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மென்ட் பிஹேவியர் அது ஒரு அப்ளிகேஷன். predicting spontaneity or feasibility of the redox reaction. So redox na both reduction as well as oxidation reaction. So spontaneity na என்னது? உடனுக்குடனே நடக்கக்கூடியது. spontaneous ஆ நடக்கக்கூடியது. அப்ப அந்த redox reaction உடைய spontaneity வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். அதாவது இது ஒரு அப்ளிகேஷன். புரியுதா? அதாவது Nernst equation உடைய அப்ளிகேஷன்ஸ்ல இது ஒரு அப்ளிகேஷன். அதனால நீங்க ஹெட்டிங் மட்டும் எழுதினா போதும். இது தனியா கேட்கக்கூடிய क्वेश्चन நம்ம வேற வீடியோல பார்க்கலாம். சோ applications of Nernst equation கேட்டாங்கன்னா இத வந்து நீங்க எழுதினா போதும். உங்களுக்கு வந்து